அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏவி சோலார் சப். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நல்ல தரத்தில் சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்து சவுலூர்ன்ற வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். இவங்களுக்கு நம்ம இப்போ பண்ணி கொடுக்கல, 5 வருஷம் முன்னாடியே இவங்களுக்கு டிசி ஹோம் பண்ணி கொடுத்தோம். அதாவது இந்த இடம் கரண்ட் வசதி கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு மாந்தோப்புக்குள்ளே தனியாக இடம் வாங்கி பண்ணியிருக்காங்க. ஒரு 60 சென்ட் இடம் இருக்குது. அதனால் கரண்ட் வெளியேருந்து எடுத்து கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம அதுக்கோசரம் சோலார் பண்ணி கொடுத்தோம். இப்போ இது வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு தேவையான பவரை எடுத்துகிட்ருக்காங்க. அதாவது வீட்டுக்கு தேவையான லைட்டு, ஃபேனு, ப்ளஸ் ஆர்ஓ மிஷினு, அப்புறம் டிவி எல்லாமே அந்த டிசி ஹோம் மூலியமாகவே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், ப்ளஸ் டிவி ஒரு எல்இடி டிவி தான் போட்டிருக்காங்க. எல்இடி டிவி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. ப்ளஸ் ஆர்ஓ மிஷின் பக்கம் ஏன்னா குடி தண்ணியெலாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் ஆர்ஓ மிஷின் ஒன்று வச்சு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி இந்த இடத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் டேங்கரில் கொண்டு வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. அதுவும் மழை வந்தால் டிராக்டர் வர முடியாது இந்த இடத்துக்கு. அதனால் இப்போ போர் போட்டிருக்காங்க அவங்க. பாருங்கள், இதில் 150 H பேட்ரி ப்ளஸ் ஸ்மார்ட்டனுடைய MPPT கண்ட்ரோலர் 20 amps MPPT கண்ட்ரோலர் போட்டு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒரு 500 வாட்ஸ் கன்வெர்ட்டர் ஒன்று போட்டு பண்ணி கொடுத்தோம். இது இப்போ 5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். பாருங்கள், வீட்டுக்கு தேவையான சுவிட்ச் பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஆர்ஓ மிஷின் ஒன்று, ப்ளஸ் ஒரு டிவி, ப்ளஸ் 2 ரூம் வச்சுருக்காங்க. அந்த ரூமில் ஃபேனு லைட்டு எல்லாமே யூஸ் ஆகிட்டுருக்கு. மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம், ஃபேனு, ஏசி ஃபேனு, டிசி லைட்டு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டல்லான கிளைமேட்லேயுமே ஒரு 150 H போட்டு ஒரு 540 வாட்ஸ் பேனல் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட்டு கிடைக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் மழை காலத்துலையும் சரி, வெயில் காலத்துலையும் சரி, நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட்டு கிடைக்குது. அதை விட்டு சின்ன பேட்டரி போடுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இது மாதிரி பெரிய பேட்டரி நம்ம போட்டோங்கன்னா சப்போஸ் பேனல் வேணால் சின்ன சப்போர்ட் அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேட்டரி மாற்றி போடுறப்போ நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாகும். நிறைய பேர் அவ்வளோ அந்த தப்பு தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கம்மியான அளவு வேணும்ன்ட்டு 40 H பேட்டரி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் டிவியை வாங்கணும், ப்ளஸ் ஃபேன் ஓட்டணும் அப்படின்றப்ப கொஞ்சம் திருப்பி பேட்டரியை மாற்றுறப்ப நம்ம காஸ்ட் அதிகமாக செலவாகுது. முடிஞ்சளவு வீட்டுக்கு போடுறவங்க ஒரு 150 H பேட்டரி போட்டிங்கன்னா பின்னாடி எப்போ வேணாலும் பேனல் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், டோட்டல் போருடைய ஆழம் 900 அடி போட்டாங்க. இப்போ தண்ணி 700 அடி தான் வந்துச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 750 அடியில் காலம் பைப் போட்டு ஒரு 3 HP CRI மோட்டர் தான் போட்டு இறக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது சோலார் மூலிமா 8 பேனல் போட்டு பக்காவாக எடுத்து தண்ணி பாருங்கள். அவங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 1 கிலோமீட்டர் தொலைவு போயிட்டு அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அந்த பாப்பாங்க, அந்த வீட்டில் எல்லாரும் வீட்டுக்காரம்மா எல்லாமே தான் இப்போ கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மழை வந்தால் ஃபுல்லாகவே இத்தனை தேட்டரும் வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தண்ணி ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.